இது முன்னே அர்ஜுன் வச்சுருந்தோம் மகேந்திரா. ஓகே. அதை எடுத்துகிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த வண்டி எடுத்தோம். பரவாயில்ல, அந்த வண்டிக்கு இந்த வண்டியும் பரவாயில்ல. பிரேக்கும் சரி கிளச்சும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பேட்டல் கொடுத்துருக்காங்க மேலே இருந்து. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? வந்து அந்த ரோல் கணக்குண்ணா, ஒரு ரோலுக்கு 1000 ரூபா. ஒரு ரோல் 1000 ரூபா. ஆமாம், ஒரு 2000 ரூபா டீசல் போட்டால் 20 ரோல் ஓடும். ஓகேண்ணா. இப்போ ஆனால் அந்த ரோல் வந்து நம்ம போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ரோல் போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா? ஒரு ரோல் போட்டு முடிக்கிறதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். ஆமாம். திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் நினைப்பீங்க? 2 வீலர் டிரைவ் வந்து இந்த கலைப்பு இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓ அப்படிங்க. ஆமாம். 4 வீலர் டிரைவ்னா நம்ம இந்த வண்டி மூவிங் போட்டுட்டு நம்ம ஒன்று போயிட்டே இருக்கலாம், சர்சன்னு போவோம். டிராக்டர் உலகம் நேயர்களுக்கு வணக்கம். நியூ ஹோலண்ட் 5510, அதாவது 55 HP உள்ள டிராக்டர் பார்த்தீங்கன்னா தர்பூசணி போகிறதுக்காக இந்த பேப்பர்லாம் போட்டு மடிச்சிட்டு இருக்காங்க. இது கேட்டால் என்ன லொக்கேஷன் பார்க்கும்போது விழுப்புரம் டு சென்னை போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்குங்க. ஸோ இது எப்படி போடுறாங்க, இந்த பேப்பர் எப்படி போடுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த டிராக்டரோட உரிமையாளர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் உங்கள் ஊர்ண்ணா? என் பேர் சிலம்பரசன். மடநேர்க்கணும் எங்கள் ஊர். இது மாதிரி தர்பூசணி விவசாயம் பண்ணுறது தான் எங்கள் வேலை. இந்த டிராக்டரில் இது மாதிரி கலப்பை மாட்டி நாங்கள் தர்பூசணி பேப்பர் போட்டு ஓட்டுவோம். இதுதான் வேலை நாங்கள். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ஹோலண்ட் 5510 பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கீங்கண்ணா. ஆமாங்கண்ணா. இந்த டிராக்டர் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? நாங்கள் எடுத்து இந்த வண்டி எடுத்து ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இது முன்னே அர்ஜுன் வச்சுருந்தோம் மகேந்திரா. ஓகே. அதை எடுத்துகிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த வண்டி எடுத்தோம். பரவாயில்ல, அந்த வண்டிக்கு இந்த வண்டியும் பரவாயில்ல. ஓகே. அதாவது மகேந்திரா வண்டி, அதுவும் 4 வீல் டிரைவா 2 வீல் டிரைவா? அதுவும் 4 வீலர் தான். 4 வீல் டிரைவ். இப்போ இது புதுசாக எடுத்தீங்க? இப்போ புது வண்டி 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் தான் ஆகுது. ஓகே. அந்த 6 மாதத்தில் எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்கண்ணா? 404 மணி நேரம் ஓடிக்கணும். 404. ஆல்ரெடி இந்த டிராக்டர் நீங்கள் ஓட்டிருக்கீங்களா இல்லை எப்படி போயிருந்தீங்க? இது நல்லா எடுத்துருக்காங்க. இதே வண்டி 2 பேரும் ஒரே நாளில் 2 வண்டி எடுத்து வந்துடும். ஓகே. இதே 4 வீல் டிரைவ் தான்? 4 வீலர் டிரைவ் தான். ஓகேண்ணா. இப்போ இந்த டிராக்டர்லாம் என்னென்ன வேலைகள் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துறீங்கன்னா? நாங்கள் விவசாயம் தானே, தர்பூசணி போகிறது, வேர்கடலைக்கு, நெல் நடுறதுக்கு, அது மாதிரி வேலைக்கு. இப்போ இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீல் டிரைவ் வச்சு ட்ரை பண்ணலாமே, நீங்கள் ஏன் 4 வீல் டிரைவ் எடுத்தீங்கன்னா? 2 வீலர் டிரைவ் வந்து இந்த கலைப்பு இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓ அப்படிங்க. ஆமாம். 4 வீலர் டிரைவ்னா நம்ம இந்த வண்டி மூவிங் போட்டுட்டு நம்ம ஒன்று போயிட்டே இருக்கலாம், சர்சன்னு போவோம். மைலேஜ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரோட் ரன்னிங்கில் போகும்போது அதிகபட்சமாக எவ்வளோ ஸ்பீடு போகுதுண்ணா அந்த டிராக்டர்? ரோலர்னால் ஸ்பீடு 23 தான் போயின்னு. ஓகேண்ணா. ஓகேண்ணா. சேட்டைக்கெலாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அந்த டிராக்டர்? சேட்டை யூஸ் பண்ணுறோம். ஓகேண்ணா. அதிகபட்சமாக எவ்வளோ சேத்துல ஓட்டிருக்கீங்க இந்த டிராக்டர்? அதிகபட்சமாக 5 RPM வச்சு ஒரு எவ்வளோ இடமோ அதுக்கேற்ற மாதிரி விடும். 1 மணி நேரம் விடும், 2 மணி நேரம் விடும், 3 மணி நேரம் விடும், அதுக்கேற்ற மாதிரி விடும். ஓகேண்ணா. இப்போ 1 மணி நேரத்துக்கு இப்போ சேலை ஓட்டுறதுக்கு எவ்வளோண்ணா இதுக்கு வந்து டீசல் செலவாகுது? 5 லிட்டர் போதுங்க. 5 லிட்டர் போகுது. ஓகேண்ணா. இப்போ இப்போ இந்த கலப்பிக்கு யூஸ் பண்ணுறீங்களா, அந்த கலப்பிக்கு எவ்வளோ போகுது? இந்த கலப்பிக்கு வந்து 4 லிட்டரு அதிகம் தான். 4 லிட்டர் அதிகமாக தான் போகுது. ஓகேண்ணா. இப்போ இதெல்லாம் எப்படின்னா இது ஏக்கர் கணக்கா இல்லை மணிக்கணக்கான இந்த இது ஓட்டுறதுக்கு? இது வந்து அந்த ரோல் கணக்குண்ணா, ஒரு ரோலுக்கு 1000 ரூபா. ஒரு ரோல் 1000 ரூபா. ஆமாம், ஒரு 2000 ரூபா டீசல் போட்டால் 20 ரோல் ஓடும். ஓகேண்ணா. இப்போ ஆனால் அந்த ரோல் வந்து நம்ம போட்டு முடிக்கிறதுக்கு ஒரு ரோல் போட்டு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்ண்ணா? ஒரு ரோல் போட்டு முடிக்கிறதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம், அவ்வளோதான். ஆமாம். மணல் பூமியாக இருந்தால் சர்சர்னு வண்டி போயினே இருக்கும். ஓகேண்ணா. அந்த கலப்பை பெண்டிங் ஆகுது, கல்லு இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கலப்பை பெண்ட் ஆகிடும். கீர் பாக்ஸும் போது எல்லாமே சைட் ஷிஃப்ட்டாக இருக்குல்ல? எல்லாம் மத்திக்கிறது தான். ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இதில் பிரேக்கும் சரி கிளச்சும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பேட்டல் கொடுத்துருக்காங்க மேலே இருந்து. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? இன்னும் நான் லாரி டிரைவர், நான் இதே லேட்டஸ்ட் வண்டி தான் எல்லாமே. இது எனக்கு அந்த வண்டி இதே மாதிரி மாற்றி ஓட்டு எனக்கு எல்லாமே இதே பழகம் தான். ஓகே. அது மாதிரி பிளாட்ஃபார்ம் எப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்களா, ரொம்ப சங்கடமாக இருக்குங்களா? ஃப்ரீயான உடனே ஃப்ரீயாக தான் இருக்குது. மகேந்திரமாக சேம் இதுவும் ஒரே இது. ஓகேண்ணா. இப்போ அந்த மாதிரி தொடர்ந்து ரொம்ப நேரமாக ஓட்டிட்டுனா எவ்வளோ நேரம் ஓட்டிருப்பீங்க அந்த டிராக்டர் தொடர்ந்து? ஓட்டினா நான் காலைல ஸ்டார்ட் பண்ணால் நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டுவேன். இப்போ அப்படிலாம் ஓட்டும்போது உடம்பு வலி எப்படி இருக்குது? வண்டி ஹீட் எதனா ஆகுதுங்களா? அதெல்லாம் ஹீட்லாம் தெரியாது. புது வண்டி இப்போதைக்கு தெரியாது, ஒரு வருஷம் அது மாதிரி அதான் நம்ம ஓட்டுறது இது டைமிங் பொறுத்து தான் இருக்குது. ஓகே. ஆனால் நீங்கள் ஆனால் அந்த டிராக்டர் ஃபீல்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்கண்ணா? இந்த டிராக்டர் ஃபீல்டில் நான் ஒரு 5 வருஷமாக. 5 வருஷமாக இருக்கீங்க. நீங்கள் என்னென்ன டிராக்டர்லாம் ஓட்டிருக்கீங்க? நியூ ஹாலண்ட் ஓட்டிருக்கேன், மகேந்திரா ஓட்டிருக்கேன், சோனாலிகா, இது ஃபர்கிஷனு, சிராஜ். ஓகேண்ணா. இப்போ இவ்வளோ டிராக்டர் ஓட்டுறீங்க, திடீர்னு நியூ ஹாலண்ட் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா? இது எடுத்து பார்ப்போன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச். ஓகேண்ணா. இப்போ இந்த டாப்லாம் அது கம்பெனி ஃபிட்டட் தான் டாப்பு? ஆமாம், அது கம்பெனி ஃபிட்டடு. திரும்ப நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தால் என்ன டிராக்டர் நினைப்பீங்க? இல்லை, இது போகிறத பொறுத்து இருக்குது. இது டைமிங் எப்படி பார்த்து இது அடிப்பு 8 வருஷம் தாங்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மகேந்திரா தான் மறுபடியும் போவேன். ஓகேண்ணா. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ரீவேல்யூன்னு பார்க்கும்போது எந்த டிராக்டர் ரீவேல்யூ அதிகம்? இது மகேந்திரா தான். மகேந்திரா தான். ஓகேண்ணா. இப்போ நியூ ஹாலண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது ரீவேல்யூ? இது எப்படின்னா போகும்? இது நம்ம எடுத்துக்கிறது வரைக்கும் பார்த்ததே தெரியும். ஓகேண்ணா. இப்போ எப்படி இந்த டிராக்டர் ஆஃபர் எடுத்தீங்களா இல்லை ஆஃபர் இல்லாமல் எடுத்தீங்களா? இது ஆஃபர் இல்லாமல் தான் இருக்குது. ஓகேண்ணா. இப்போ ஆனால் உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் நான் யூஸ் பண்ணுறீங்க?
அதிகமாக என்ன பிராண்டு? நிவாலண்டும் மகேந்திரா தான். நியூவலண்ட் மகேந்திரா தான் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் தான் 4 வீலர் வச்சுருக்கீங்களா இல்லை எல்லாருமே 4 வீலர்? எல்லாமே 4 வீலர் தான் நம்ம ஊரில். ஓகே, அப்போனா இந்த ஏரியாவில் வந்து மண் வந்து எதை மாதிரி இருக்கும் மண் அந்த ஏரியாலாம்? இது வந்து கொஞ்சம் களிமண் மாதிரி இருக்கும். இந்த மாரிலாம் மணலும் செம்மண் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதை மாதிரி இடத்துக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க? 15 சொன்னீங்களா? சேடைக்கெல்லாம் 5 ஆர்பிஎம், இது ரொட்டேட்டருக்கு 5 ஆர்பிஎம்மு, இது 5 மாதிரி வைப்போம். இது 3 போயிடும். இது கால் படலில் மிரிச்சு ஓட்டிக்கும். ஓகேண்ணா. சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னா யாரெல்லாம் எடுக்கலாம்? எத்தனை ஏக்கர் வச்சு எடுக்கலாம்? சொந்தமாக ஓட்டுறவங்க எடுக்கலாமா இல்லை வாடகை ஓட்டுறவங்க எடுக்கலாமா? வாடகை ஓட்டி எடுக்கணும்னா நம்ம எப்படி சொல்கிறது, ஓடாது. நம்ம அதிகம் ஓனிக்ஸ் இருந்து எடுத்துக்கிட்டா, நம்ம சொந்த நிலத்தை எடுத்து அதிகமாக நிலம் இருந்து எடுத்துட்டா நம்மளுக்கு லாபம். ஓட்டுறவங்க வாடகை எடுத்து ஓட்டினா காசு கரெக்டாக வரணும். அதெல்லாம் பார்த்தா மெயின்டைன் பண்ணணும். ஆனால் உங்கள் ஏரியாவில் வந்து இப்போ சேலம் ஓட்டுறதுக்கு ரொட்டவேட்டருக்கு எவ்வளோ வாங்குறீங்கண்ணா? 1 மணி நேரத்துக்கு? 1 மணி நேரத்துக்கு 1500. 1500. கலப்பைக்கு? இது சாதா 9 பாயிண்ட் தான் வச்சுருக்கோம். நம்ம சாதா கலப்பை இல்லை நம்மக்கிட்ட. அது ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபா ஒரு சாலுக்கு. 2 ஏக்கர்னா 2 சால்னா 2000 ரூபா. ஓகே, ஆனால் அந்த 2 சால் ஓட்டி முடிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்ண்ணா? 2 சால் ஓட்டுறதுங்களா? இப்போ நாங்கள் 30 ஏக்கர் 20 ஏக்கர் ஓட்டினோம் ஒரு இடம். ரொட்டேட்டர் வந்து 31 மணி நேரத்தில் ஓட்டினோம். அது வந்து ஒரு 7 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தில் ஓட்டியாச்சு 9 பாயிண்ட். சரிண்ணா, ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் தகவல் பெறுறது ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, நன்றி.